தமிழில் கவிதைகள் கூட எழுதியுள்ளார். ஆனால் அவை எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கின்றன. நன்றாக கார் ஓட்டுவார். அது மட்டுமல்ல, நன்றாக சமைக்கவும் செய்வார். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல 2 தலைமுறையாக பிரம்மச்சாரியாகவும் உள்ளார் என்று சொன்னார். இவர் கடலக்குடி குடும்பத்தின் MS சுப்பலட்சுமி என்று பாராட்டப்படுபவர். அந்த அளவுக்கு அழகும் அமைதியாகவும் காணப்பட்டவர். இன்றளவும் அவர்களுடைய மாறுபாடில்லாத குணங்களையும் தன்மையும் அன்பையும் அடுத்தடுத்து வந்த இவர்களுடைய பரம்பரையை வியக்கும் அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர். இவர் கண்ணன் சுவாமி குடும்பத்தின் தலைப்பிள்ளை மட்டுமல்ல, வந்த 2 வக்கீல்களில் இவரும் ஒருவர். நீண்ட பரம்பரையில் முதலாவதாக பிறந்ததால் மற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனார் போல கீழ்க்கடைகளை நடத்தி சென்றார். ஒரு தரமான நாவலம் படைத்த வக்கீலாக மட்டும் இன்றி இனிமையான மனிதராகவும் திகழ்கிறார். கடலங்குடி குடும்பத்தின் பராமரிப்பாளர் குடும்பத்தில் வளர்ந்த குழந்தைகளில் ஒழுக்கத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாயிருந்து தானும் சந்தோஷமாக இருந்தவர். வீட்டில் நடந்த எந்த விசேஷ புகைப்படத்திலும் காணப்பட மாட்டார். காரணம், யாருடனாவது வாக்குவாதம் செய்வதோடு படித்துக் கொண்டிருப்பார். அது மட்டுமின்றி தனக்கு என ஒரு வழி வகுத்து வாழ்ந்தவர். யாரு சங்கீதா? மோதல் போக்கையும் தடாலடிகளையும் தவிர்த்த மேன்மையான படித்த ஈடு இணையற்ற மனிதர். 6 வயது வரை தன்னுடைய முழு பெயர் என்பதே தெரியாது. அதே போல ஆங்கில வார்த்தையான ஒன்றை என்பதை தவிர்த்து தமிழில் அவரை அந்த பெயர் கொண்டே எல்லோரும் நண்பர்களால் அழைக்கப்படுபவர். இவ்வளவு அருமையான பெயரை புனைப்பெயர் சூட்டுவதில் வல்லவரான தாத்தா ரங்கசாமி அளித்திருப்பார் என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் சக்கரபாணிக்கு சக்கு என்று பெயர் சூட்டியவர் அவர்தான். மனித துரைக்கு 6 வயது வரை தன்னுடைய முழு பெயர் ஆறாவதுடன் என்பதே தெரியாது. அதே போல ஆங்கில வார்த்தையான துரை என்பதை தவிர்த்து தமிழில் துரை என்று நண்பர்களால் அழைக்கப்படுபவர். இவ்வளவு அருமையான பெயரை புனைப்பெயர் சூட்டுவதில் வல்லவரான தாத்தா ரங்கசாமி அழைத்திருப்பார் நினைக்க தோன்றுகிறது. கும்பகோணம் வட்டத்தில் ஒளி வீசி அழகான வக்கீல், சிறந்த சாதுரியமான அன்பான பேச்சாளராகவும் நீதிமன்றத்தில் கட்சிக்காரரை பராமரிப்பதில் ஆர்வமாகவும் பாதுகாவலரும் திகழ்ந்தவர். அதோடு மட்டுமின்றி அழகான அன்பான திறமையான அறிவு சார்ந்த பெருமைக்குரிய குழந்தைகளை பெற்றெடுத்த பெருமையும் கொண்டவர். அவர் ஒரு ஆன்மீகவாதி. இது நானா லாஸ்ட் பிட் ஒன்று சேர்த்துங்க. யாரும் சொல்லுங்க. அவர் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லுங்க. ஒரு குழு கொடுத்தோம், ஆன்மீகவாதின்னு கொடுத்தோம். வக்கீலா வக்கீல் கொடுத்தோம்ல. அவர் எங்க தலைப்பிள்ளைய சொல்லியாச்சுல, தலைப்பிள்ளைய சொல்லியாச்சுல. அப்பா அவர் ஒரு ஆன்மீகவாதி. பட்டணத்தில் ஒளி வீசி அழகான வக்கீல், சிறந்த சாதுரியமான அன்பான பேச்சாளராகவும் நீதிமன்றத்தில் கட்சிக்காரரை பராமரிப்பதில் ஆர்வமாகவும் பாதுகாவலரும் திகழ்ந்தவர். அதோடு மட்டுமின்றி அழகான அன்பான திறமையான அறிவு சார்ந்த பெருமைக்குரிய 9 குழந்தைகளை பெற்றெடுத்த பெருமையும் உடையவர்.